இந்த ஆப்ல நம்ம காயின்ஸை சேர்த்து வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுல சின்ன சின்ன ப்ராடக்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபாரின் ட்ரிப் வரைக்கும் எல்லாமே காயின்ஸை வச்சு கலெக்ட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம காயின்ஸ்லாம் எப்படி சேர்த்து வைக்கலாம்னு பார்க்கலாம். ஜம்போ ஆப்பை லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இப்போ நான் அதுல இருக்க லெவல் அப்னு ஒரு கேமை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம டோக்கன்ஸ் வச்சு மட்டும் தான் இந்த கேம்லாம் ப்ளே பண்ண முடியும். அந்த டோக்கன்ஸ்லாம் எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். இப்போ நான் 5 டோக்கனை யூஸ் பண்ணி இந்த கேமை ஸ்டார்ட் பண்றேன். கேமை ஸ்டார்ட் பண்ண உடனே நம்மளுக்கு மேல டைமர் ஓட ஆரம்பிச்சிரும். அந்த டைம் முடியறதுக்குள்ள நம்ம ஒரு லெவல்ல இருக்க காசை கண்டுபிடிக்கணும். இப்போ நான் பாம்ப செலக்ட் பண்ணிட்டேன்னா அதை திருப்பி ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நல்ல வேலையா நான் எல்லா லெவல்ல இருக்க காசை கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸை வின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஜெயிச்ச வின்னிங்ஸை வச்சு எப்படி காயின்ஸா மாத்தலாம்னு பார்க்கலாம். கேம்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் கீழே இருக்க வேலட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இதுல என்னோட அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு உங்களால பார்க்க முடியும். ஷாப்பிங்ல என்கிட்ட ஏற்கனவே 800 காயின்ஸ் இருக்கு. வின்னிங்ஸ்லயும் நான் டோட்டலா 196 வச்சிருக்கிறதுனால இப்போ நான் டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி காயின்ஸா மாத்ததுக்கு செலக்ட் பண்றேன். அதுல நீங்க எவ்வளவு என்டர் பண்ண போறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. இப்போ நான் 100 ரூபாய் என்டர் பண்ணி ஓகே கொடுத்த உடனே எக்ஸ்ட்ராவா அவங்க 350 காயின் ஆட் பண்ணி எனக்கு டோட்டலா 450 காயின் தராங்க. இப்போ நான் கன்வெர்ட் பண்ண உடனே கொஞ்ச நேரத்திலே ப்ராசஸ் ஆகி என்னோட அக்கௌண்ட்ல ஏத்திட்டாங்க. இப்போ நம்ம டோக்கன்ஸ் எப்படி வாங்கலாம்னு பார்ப்போம். மேல இருக்க டாப் அப் கிளிக் பண்ணி அதுல 50 ரூபாய் என்டர் பண்ணீங்கன்னா ஜிபே இல்லனா பேடிஎம் வச்சு பே பண்ற மாதிரி இருக்கும். அமௌண்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கேமிங்லயும் ஷாப் பண்றதுக்கும் 50 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க. இந்த ஆப்போட லிங்க் சேனல் பயோல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஜம்போ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம்.